திட்வா புயலை அடுத்து இலங்கையின் பட்டி தொட்டியெல்லாம் சுழன்று சென்று வந்த ஒரு செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார வளர்த்த கஞ்சா தோட்டம் எனும் செய்தி காணப்படுகிறது. இந்த செய்தி சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. நாடு முழுவதும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் ஆளுங்கட்சிக்குள் அதுவும் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் கஞ்சா தோட்டம் வைத்திருக்கின்றார் என்றால் அதனை சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. ஆகவே இது பற்றி உண்மை தன்மையை அறிய வேண்டியது கட்டாயமாகும். யார் இந்த சாந்த பத்மகுமார? குற்றம் சாட்டப்பட்ட சாந்த பத்மகுமார என்பவர் பொது தேர்தலில் 1,37,965 வாக்குகளை பெற்று ரத்தினபுரி மாவட்டத்தில் முதல் இடத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியவர் ஆவார். அதாவது இவர் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்டத்துக்கான தலைமை வேட்பாளராக களமிறங்கி அமோக வெற்றி பெற்றிருந்தார். தற்போது அவர் இரத்தினபுரி மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் கடமையாற்றுகிறார். அது மட்டுமன்றி 1994 ஆண்டு முதல் மக்கள் விடுதலை முன்னணியின் மிக முக்கிய அரசியல் செயற்பாட்டாளராகவும் இயங்கி வருகிறார். இவரின் மீதே தற்போது இந்த கஞ்சா குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஞ்சா தோட்டம் குற்றச்சாட்டு எங்கிருந்து தொடங்கியது? கடந்த 2025 டிசம்பர் 16 இரவு இரத்தினபுரி கொலன்னா பிரதேசத்தில் சூரியகந்த போலீஸ் பிரிவில் இருவர் கஞ்சா பயிர்ச்செய்கை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் இறுதியில் கஞ்சா பயிர்ச்செய்கை மேற்கொண்டிருந்த காணி நிலம் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவுக்கு சொந்தமானது என்ற செய்திகள் உலா வந்தன. குறிப்பாக எதிர்த்தரப்பு துருப்புகள் இதனை எல்லா இடங்களுக்கும் காவிச் சென்றதை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் இந்த விடயம் முரண்பாட்டை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் இது பற்றிய தேடலும் விசாரணைகளும் ஆரம்பமாகின. அதை அடுத்தே சர்ச்சைக்குரிய பல விடயங்கள் அம்பலமாகின. விசாரணைகளில் வெளிவந்த உண்மை என்ன? முதலாவது விடயம், கஞ்சா பயிர்ச்செய்கை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படும் குறித்த காணி நிலம் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவுக்கு சொந்தமானதே கிடையாது. அந்த நிலம் அவரது மனைவியின் தந்தையாருக்கு சொந்தமானது. பாகப்பிரிவினையின் போது குறித்த நிலத்தை பாராளுமன்ற உறுப்பினரின் மனைவியின் தங்கைக்கு அவரது தந்தையார் எழுதி கொடுத்திருக்கிறார். மனைவியின் தங்கை தற்போது பதுளையில் வசிப்பதுடன் அங்குள்ள மருத்துவமனையில் அவர் கடமையாற்றி வருகிறார். அடுத்த விடயம்தான், குறித்த தோட்டத்தில் கஞ்சா வளர்த்ததற்குரிய எந்தவிதமான போதுமான சாட்சியங்களும் கிடையாது. அங்கு போஞ்சி வளர்க்கப்பட்டுள்ளது. சாந்த பத்மகுமாரவிடம் இது பற்றி விசாரித்த வேளையில் அவருக்கு அந்த தோட்டத்தில் என்ன பயிர் செய்கிறார்கள் என்பது கூட தெரிந்திருக்கவில்லை. அது அவருக்கு சம்மதப்படாத விடயமாகவே இருந்துள்ளது. அவரது மனைவியின் தங்கை பதுளைக்கு சென்றதன் பின்னர் குறித்த இடம் தரிசு நிலமாகவே காணப்பட்டிருக்கிறது. அதனால் அதில் ஒரு பகுதியில் 2 பேர் விவசாயம் செய்வதாக மாத்திரமே அவர் அறிந்து வைத்திருந்தார். மற்றபடி தன்னிடம் உள்ள முழு சொத்து விபரத்தையும் அவர் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞனின் இரட்டை வாக்குமூலம். சூரியகந்த போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பெற்ற தகவலானது, கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவரின் வாக்குமூலத்தின்படி காணி நிலமானது பத்மகுமாரவுக்கு சொந்தமானதாகும் என்று அமைந்திருந்தது. அதையடுத்து குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கருதப்படும் சந்தேக நபரிடம் நடந்த விடயம் பற்றி விசாரிக்கப்பட்ட வேளையில் அவர் வழங்கிய தகவலுக்கு அமைய டிசம்பர் 16 மாலை வேளையில் குறித்த தோட்டத்தில் அவர் போஞ்சி காய்களை மற்றவருடன் இணைந்து படித்துக் கொண்டிருந்திருக்கிறார். திடீரென்று தோட்டத்திற்கு மேற்பகுதியில் இருந்து ஒருவர் அவர்கள் இருவரையும் மேலே வருமாறு அழைத்துள்ளார். தாம் போலீசார் என்று அழைத்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால் இருவரும் மேல்பகுதிக்கு சென்றபோது அங்கு 3 போலீஸ் அதிகாரிகள் இருந்துள்ளனர். அவர்கள் 2 கஞ்சா செடிகளை காண்பித்து இது நீங்கள் வளர்த்ததுதானே என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கும் எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது, மேலே சென்ற இருவரும் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். அதில் ஒருவர் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞரும் மற்றவர் 55 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் ஆவார். அதை போலீஸ் நிலையத்தில் வந்து கூறு என்று அச்சுறுத்தி குறித்த இருவரையும் ஜீப் வண்டியில் ஏற்றிச் சென்றுள்ளார்கள். சூரியகந்த போலீஸ் நிலையத்திற்கு சென்ற பின்னர் மீண்டும் விசாரித்திருக்கிறார்கள். கஞ்சா செடிகளுக்கும் எமக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் போஞ்சி கொடிகளை பயிர் செய்கிறோம் என்று சந்தேக நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியும் உங்களால் தப்பிக்கவே முடியாது, 2 பேரின் மீதும் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய போகின்றோம் என்று குறித்த போலீஸ் அதிகாரிகள் தம்மை மிரட்டியுள்ளதாக இளைஞன் தெரிவிக்கிறார். வேண்டுமென்றால் ஒருவர் அல்லது 2 பேரும் குற்ற
குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், தண்டப்பணத்தை செலுத்திவிட்டு உங்களால் விடுதலை அடைய முடியும் என்று OSC தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். கைது செய்யப்பட்டிருந்த குறித்த இளைஞன் தண்டப்பணம் எவ்வளவு என்று கேட்டுள்ளார். அதற்கு குறித்த போலீஸ் அதிகாரி 3000 ரூபாய் என்று பதில் வழங்கியுள்ளார். வழக்கு விசாரணைக்கு எம்மால் பணம் செலவு செய்ய முடியாது, அதனால் நான் மட்டும் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். 3000 ரூபாய் தானே, பரவாயில்லை, என்னால் அதை செலுத்த முடியும் என்று அந்த இளைஞன் தெரிவித்துள்ளார். மற்றவரை போலீசார் விடுதலை செய்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதுதான் நடந்த விடயம். கஞ்சா தோட்டம் கைப்பற்றப்பட்டதா? கஞ்சா செடிகள் பற்றி குறித்த இளைஞனிடம் மேலும் விசாரிக்கப்பட்ட போது குறித்த 2 கஞ்சா செடிகளும் தோட்டத்திற்குள் இருக்கவில்லை என்றும் அது தோட்டத்தின் எல்லைக்கு வெளியில் மேல் பகுதியில் இருந்ததாகவும் தங்களை அந்த விடத்திற்கே போலீசார் வரவழைத்து கைது செய்திருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான விடயம்தான் குறித்த 2 கஞ்சா செடிகளும் நிலத்தில் நாட்டப்பட்டிருக்கவில்லை. அவை இரண்டும் வெற்று நிறப்பூச்சி வாளிகளில் நாட்டப்பட்டிருக்கின்றன. இது பற்றி போலீசார் பதிவு செய்த காணொளியும் வெளிவந்திருக்கிறது. குறித்த கஞ்சா செடிகள் நிறப்பூச்சி வாளிகளில் நாட்டப்பட்டிருந்ததாக OSCயும் கூட ஒப்புக்கொண்டிருக்கிறார். போலீசாரின் தகவலின்படி ஒரு செடியின் உயரம் 1 அடியும் 8 அங்குலமும் மற்றைய செடியின் உயரம் 1 அடியும் 11 அங்குலமும் ஆகும். அந்த 2 செடிகளை தவிர அங்கிருந்து வேறெந்த கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கவில்லை. ஆக கஞ்சா தோட்டம் என்று வெளிவந்திருந்த செய்தி பொய் என்று நிரூபணம் ஆகிறது. இதுவரையில் கஞ்சா தோட்டம் இருப்பது உறுதிப்படுத்தப்படவே இல்லை. அவர்கள் குறிப்பிட்ட காணி நிலத்தில் போஞ்சி பயிரிடப்பட்டிருக்கின்றமை வெளிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது விடயம்தான் குறித்த கஞ்சா செடிகள் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மகுமாரவுக்கு சொந்தம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த காணி நிலத்தில் நாட்டப்பட்டிருக்கவில்லை. அது எப்படியும் அவரது காணியே கிடையாது என்பதே மிக முக்கியமானதாகும். மூன்றாவது விடயம்தான் நிறப்பூச்சி வாளிகளில் நாட்டப்பட்டிருந்த குறித்த கஞ்சா செடிகள் இரண்டும் இருந்த இடப்பகுதி முந்தைய காலத்தில் விவசாயிகள் தமது வயல்வெளிகளை நோக்கி எருமைகளை ஓட்டி சென்ற பாதையாகும். அது இப்போது காடு மண்டி இருக்கிறது. இந்த தகவலை அந்த பிரதேசத்தின் மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே குறித்த இளைஞன் உள்ளிட்ட அந்த போஞ்சி தோட்டத்து விவசாயிகள் இருவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மகுமாரவுக்கும் அநீதி நடந்திருக்கலாம் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து சாந்த பத்மகுமார கடந்த டிசம்பர் 19 பாராளுமன்றத்திலும் சிறப்புரிமைகள் மீறப்பட்டதாகவும் அது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சபாநாயகரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்.